ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பேக் டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு. ஓகேங்களா? ஸோ 6ஆவதுல பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த மூணுமே சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட் எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ புக் பேக்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி கேட்பாங்களோ எந்தெந்த மாதிரி வருமோ, ஓகேங்களா? ஸோ எதுல இருந்தெல்லாம் வருமோ அதை எல்லாமே கம்பைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் புக் பேக்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலன்னா கூட வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க வந்து படிக்கல அப்படின்னா கூட ஒன்ஸ் இதை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுல பதிஞ்சிரும். படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? பாருங்க, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஓகேங்களா? சோ 6th புக் டேர்ம் 1 இயல் 1 தமிழ் 10 இருக்கு இல்லையா? சோ அதுக்கு கீழே கவிதை வரும் இல்லையா? சோ இன்ப தமிழ். இது பாத்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஓகேங்களா? சோ ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஓகேங்களா? ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்து பாருங்க, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஸ் ஆக இருக்கும். ஓகேங்களா? சோ நாள் முழுவதும் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அசதியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லுங்களா? சோ நிலவு கூட்டல் என்று இதை வந்து நம்ம வந்து சேர்த்து எழுதணும். என்ன ஆகும் அப்படின்னா நிலவென்று அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் பி நிலவென்று. ஓகேங்களா? அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள். ஓகேங்களா? சோ தமிழெங்கள் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ அமுது என்று. ஓகேங்களா? அமுது கூட்டல் என்று. அடுத்து செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ செம்பயிர் அப்படின்னாலே வர்ணம் வந்துருச்சுனாலே அது பாத்தீங்க அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? சோ வண்ணம் வந்தாலே என்ன ஆகும்? அது கூட மை விகுதி சேர்ந்துரும். அப்போ செம்மை கூட்டல் பயிர். அடுத்து பாருங்க, இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. ஓகேங்களா? சோ பாரதிதாசன் பாடி இருப்பாரு இல்லையா? சோ அதை வந்து நம்ம பொருத்தணும். பாருங்க, விளைவுக்கு நீர். ஓகேங்களா? சோ விளைவுக்கு நீர். அடுத்து அறிவுக்கு தோல். அடுத்து இளமைக்கு பால், புலவர்க்கு வேர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஒத்த திசையில் முடியும் இயைபு சொற்கள். ஓகேங்களா? சோ இயைபு சொற்கள் வேணும். இயைபு அப்படின்னாலே என்ன வரும்? கடைசியா வர்றது ஒரே மாதிரி முடியும். ஓகேங்களா? பாருங்க, கடைசியா வர்ற எழுத்தோ அசையோ சீரோ வந்து ஒரே மாதிரி முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் இயைபு. ஓகேங்களா? இந்த இடத்துல பேர் நேர். ஓகேங்களா? இரு அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து சேர்ந்து வந்திருக்கா? இதே மாதிரி நம்ம என்னென்ன சொல்லலாம்? பால், வேல், ஊர், நீர், வான், தேன். ஓகேங்களா? சோ தோல், வால் இந்த மாதிரி இந்த இதுல இருந்து தான். ஓகேங்களா? சோ இந்த கவிதை பாடல்ல இருந்து எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ குருவினால நமக்கு தேவைப்படாது. அடுத்து பார்க்கலாம். பாருங்க, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே கவிதை பேழை தமிழ் கும்மி. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். ஓகேங்களா? சோ தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். ஓகேங்களா? அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. ஓகேங்களா? சோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. ஓகேங்களா? அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். ஓகேங்களா? சோ இப்பதான் சொன்ன இல்லையா, வண்ணம் வந்துச்சுன்னாலே அது வந்து மை விகுதி பெற்று வரும். அப்போ செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ பொய் அகற்றும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ பொய் அகற்றும். சேரும்போது என்ன ஆகும்? பொய் அகற்றும் அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும். ஓகேங்களா? பாட்டு இருக்கும். சேரும்போது இந்த உகரம் வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இது ரெண்டு இந்த இடத்துல என்ன ஆகும்? இட்டுன்னு ஆயிரும். இது ரெண்டும் கலந்ததுன்னா பாட்டு இருக்கும். அடுத்து பாருங்க, எட்டு கூட்டல் திசை. இது என்ன ஆகும்? எட்டு திசை. ஓகேங்களா? இந்த இடத்துல தோன்றல் விகாரம் உருவாகும். எட்டு திசை. அடுத்து பாருங்க, சோ குருவினா இதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அதே இயல் 1ல பாத்தீங்க அப்படின்னா உரைநடை. ஓகேங்களா? சோ வளர் தமிழ். ஓகேங்களா? தொன்மை என்னும் சொல். தொன்மை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? ஓகேங்களா? சோ தொன்மை அப்படின்னாலே பழமை. ஓகேங்களா? சோ தொன்மைனா என்ன? பழமை. அடுத்து இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது. ஓகேங்களா? சோ இடப்புறம் அப்படின்னாலே என்னது? இடது புறம். ஓகேங்களா? சோ இடது புறம்.
இந்த இடத்துல எதுவுமே இல்லையா, இடதுபுறம் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இடது கூட்டல் புறம்னு தான் வரணும். ஆப்ஷன் தப்பா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சீரிழமை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா, ஸோ சீர் இளமை. ஓகேங்களா, ஸோ என்னது, சீர் இளமை, சீர் கூட்டல் இளமை. ஓகேங்களா, ஸோ சீர்மை இளமை வராது, சீர் கூட்டல் இளமை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு. ஓகேங்களா, சோ சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படிங்கறத சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும், சிலப்பதிகாரம். ஓகேங்களா, அடுத்து கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ் இத்து வரும். ஓகேங்களா, அடுத்து தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஓகேங்களா, சோ தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாரு, பாரதியார். ஓகேங்களா, மா என்னும் சொல்லின் பொருள், மா என்னும் பொருளுக்கு என்ன வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் இல்லையா, சோ மா அப்படிங்கிறதுக்கு விலங்கு அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஓகேங்களா, பெரிய அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ். ஓகேங்களா, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது பாத்தீங்க அப்படின்னா மொழி. ஓகேங்களா, சோ மொழி இருந்தாதான் அதை நம்ம வந்து வெளியே சொல்ல முடியும் இல்லையா. சோ அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். ஓகேங்களா, சோ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன, தொல்காப்பியம், தொல்காப்பியம். அடுத்து, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகேங்களா, சோ கணினியில வந்து மொழியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே அது என்ன அடிப்படையில் இருக்கிறோம் அப்படின்னா எண்களின் அடிப்படை. ஓகேங்களா, சோ 0 1ல தான் இதாகும் இல்லையா, சோ எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சோ சொற்களை சொந்த தொடரில் அமைத்ததுக்கு குருவினா இதெல்லாம் நமக்கு வராது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இலக்கண பகுதி. சோ இலக்கண பகுதி தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை இருக்கும் இல்லையா, அதுல வரும். ஓகேங்களா, சோ உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஓகேங்களா, உயிரெழுத்துல தொடங்கணும், உயிரெழுத்துனா ஆ முதல் அவ் வரை. ஓகேங்களா, உயிரெழுத்தில் தொடங்கணும், அதே மாதிரி 2 மாத்திரை அளவு தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சொல் கேட்கறாங்க. ஓகேங்களா, சோ நிறைய சொல்லலாம். ஓகேங்களா, அது இது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஓகேங்களா, அப்படிங்கிற அதாவது உயிரெழுத்துல பாத்தீங்க அப்படின்னா உயிர் குறிலுக்கெல்லாம் 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்கெல்லாம் 2 மாத்திரை. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல 1 மாத்திரை வந்துருச்சு அப்படின்னா அடுத்து 1 மாத்திரை வர்ற மாதிரி என்ன சொல்லலாம், நம்ம வந்து உயிர்மை குறில் சொல்லலாம் இல்லையா, சோ அந்த மாதிரி எது வேணா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஓகேங்களா, சோ 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல்னா என்ன வரும் பாருங்க, தீ. ஓகேங்களா, சோ அதாவது உயிர்மை குறில் இருக்கு, உயிர்மை நெடில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே 2 மாத்திரை தான். ஓரெழுத்து கேட்கறதால தீ சொல்லலாம், இல்ல மா சொல்லலாம், இந்த மாதிரி எது வேணா சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவு சொல். ஓகேங்களா, சோ ஆயுத எழுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை மாத்திரை தான். ஓகேங்களா, சோ அப்ப அரை மாத்திரை இருக்கணும், மீதி எத்தனை மாத்திரை, 2.5 மாத்திரை அப்படிங்கறதால குறிலா 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்ப அஃது இஃது இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா, சோ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சோ இதெல்லாம் நமக்கு வராது. ஓகேங்களா, சோ அடுத்து இது வேணா பாத்துக்கலாம். பாருங்க, கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஓகேங்களா, சோ விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை, உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. ஓகேங்களா, சோ சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, சோ இதே மாதிரி வேற பழமொழி இருக்கு, பழமொழி பாருங்க ஒரு சிலதை விட்டு எழுதியிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சோ பாருங்க, பழமொழியின் சிறப்பு. ஓகேங்களா, டேஷ் சொல்வது. ஓகேங்களா, சோ பழமொழியின் சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா சுருங்க சொல்வது. ஓகேங்களா, சோ சுருங்க சொல்லி விளங்கவை அப்படின்னு வரும் இல்லையா, சோ பழமொழியின் சிறப்பே பாத்தீங்க அப்படின்னா சுருங்க சொல்றதுதான். அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தம். ஓகேங்களா, நோயற்ற வாழ்வை தருவது என்ன, சுத்தம். உடல் நலமே ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. ஓகேங்களா, சோ உடல் நலமே பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. ஓகேங்களா, அடுத்து உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை. ஓகேங்களா, சோ உழைத்து தேடிய பொருளால் பாத்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாமே கிடைக்கும் இல்லையா.
அடுத்து பாருங்க, பிறமொழி கலப்பின்றி பேசுக. ஓகேங்களா? சோ எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? சோ இது பிறமொழியில இருக்கு. இதை எப்படி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா, எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. ஓகேங்களா? இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கூட்டிட்டு போகிறார்கள் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து, பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. ஓகேங்களா? சோ பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க. சோ இது பாத்தீங்கன்னா இயல் 2 இயற்கை. ஓகேங்களா? சிலப்பதிகாரம். ஓகேங்களா? பாருங்க, கழுத்தில் சூடுவது. ஓகேங்களா? சோ கழுத்தில் சூடுவது பாத்தீங்க அப்படின்னா தார். ஓகேங்களா? கழுத்தில் சூடுவது என்ன? தார். அடுத்து, கதிரவனின் மற்றொரு பெயர். ஓகேங்களா? சோ கதிரவனின் மற்றொரு பெயர் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஞாயிறு. ஓகேங்களா? வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்கொடை, வெண் அப்படின்னாலே என்னது? உங்களுக்கு வெண்மை நிறத்தை குறிக்கும் இல்லையா? சோ நிறத்தை குறிச்சதுனாலே மை விகுதி வரும். அப்ப வெண்மை கூட்டல் குடை. ஓகேங்களா? அடுத்து, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன் கோட்டு அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? சோ பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா? சோ கொங்கலர். ஓகேங்களா? சோ கொங்கலர். அடுத்து, அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா? அவன் அலிபோல். ஓகேங்களா? இது என்ன ஆகும்? இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து நான் ஆயிரும். அப்போ அவன் அலிபோல். ஓகேங்களா? இது முடிஞ்சது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து காணி நிலம். ஓகேங்களா? சோ கிணறு என்பதனை குறிக்கும் சொல். ஓகேங்களா? கீழே இருக்கிறதுல கிணறு அப்படிங்கறத குறிக்கிற சொல் பாத்தீங்க அப்படின்னா கேணி. ஓகேங்களா? சோ கேணி அப்படிங்கிறது உங்களுக்கு திசை சொல்ல வரும் இல்லையா? சோ அடுத்து பாருங்க, சித்தம் என்பதன் பொருள். ஓகேங்களா? சோ சித்தம் அப்படின்னாலே என்னது? மனம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சித்தம் என்பது என்ன? உள்ளம்னு வரும். ஓகேங்களா? இந்த மனம் கொடுத்திருந்தா சரி, இது வந்து நறுமணம் இல்லையா? சோ மனம் வராது, இந்த இடத்துல உள்ளம். அடுத்து பாருங்க, மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ். ஓகேங்களா? சோ மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அடுத்து, நன்மாடங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு வண்ணம் வந்தாலும் சரி, குணம் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? மை விகுதி போட்டுக்கணும். ஓகேங்களா? சோ நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் இடையே. ஓகேங்களா? நிலத்தின் இடையேனா இந்த இடம் இன் கூட்டல் ஈன் ஆயிரும். இதை பிரிச்சிருவோம். ஓகேங்களா? சோ நீய இன் கூட்டல் ஈனு பிரிச்சு நிலத்தின் இடையே. அடுத்து, முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா? முத்து சுடர் இச்சு வரும். ஓகேங்களா? சோ தோன்றல் விகாரம் நடக்கும். அடுத்து, நிலா கூட்டல் ஒளி. நிலா ஒளி. ஓகேங்களா? நிலா ஒளி. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, பொறுத்துக. முத்து சுடர் போல். ஓகேங்களா? முத்து சுடர் போல் அப்படிங்கிறது தென்றல். அடுத்து, தூய நிறத்தில் நிலா ஒளி. சித்தம் மகிழ்ந்திட ஒரு நிமிஷம் இருங்க, தப்பா இருக்கு. ஓகேங்களா? சோ முத்து சுடர் போல் அப்படின்னா உங்களுக்கு நிலா ஒளி. ஓகேங்களா? அடுத்து, தூய நிறத்தில் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தென்றல். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சிறகின் ஓசை. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ தட்பவெப்பம் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா தட்பம் வெப்பம் அப்படி பிரிச்சு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து, வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி உரங்கள். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வேதி உரங்கள். ஆப்ஷன் பி. அடுத்து, தரை கூட்டல் இறங்கும். ஓகேங்களா? தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன வரும் அப்படின்னா தரை இறங்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, வழி கூட்டல் தடம். வழித்தடம் இத்து வந்துடும். தோன்றல் விகாரம். ஓகேங்களா? அடுத்து, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன அப்படின்னா துருவ பகுதி. ஓகேங்களா? சோ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி பாத்தீங்க அப்படின்னா துருவ பகுதி. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா? சோ மிக நீண்டமான தொலைவு பறக்கும் பறவை. ஓகேங்களா? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா.
அடுத்து பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர். ஓகேங்களா? சோ பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் பாத்தீங்க அப்படின்னா சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். அடுத்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர். ஓகேங்களா? சோ இந்தியாவின் பறவை மனிதர் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று. ஓகேங்களா? சோ பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்து சொற்றொடர் எழுதுறது நமக்கு தேவைப்படாது. அடுத்து பாருங்க, பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. ஓகேங்களா? மரங்களை வளர்த்து டேஸ் காப்போம். ஓகேங்களா? சோ மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். இது முதல்ல வந்துரும். அடுத்து செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். இது ரெண்டாவது. ஓகேங்களா? சோ மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அடுத்து தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. ஓகேங்களா? சோ தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகேங்களா? சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா தற்போது குறைந்துள்ளது. ஓகே, அடுத்து பாருங்க, இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள். ஓகேங்களா? சோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. ஓகேங்களா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது பாத்தீங்க அப்படின்னா அறிவுடைய மக்கள். ஓகேங்களா? சோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஓகேங்களா? அறிவுடைய மக்கட்பேறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஒருவருக்கு சிறந்த அணி. ஓகேங்களா? ஒருவருக்கு சிறந்த அணி என்ன அப்படின்னா இன்சொல் பேசுறதா. ஓகேங்களா? மத்த எந்த அணிகள் அந்த அளவுக்கு சிறந்தது கிடையாது. இன்சொல் பேசுறது தான் பாத்தீங்க அப்படின்னா சிறந்த அணி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த திருக்குறள்ல ஒரு சில வார்த்தைகள் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? சோ இனிய டேஸ் இன்னாத கூறல் கனி இருப்ப டேஸ் கவர்ந்தற்று. ஓகேங்களா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேங்களா? அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க. இது பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. ஓகேங்களா? உடல் நோய்க்கு டேஸ் தேவை. ஓகேங்களா? உடல் நோய்க்கு என்ன தேவை? உணவு தேவை. ஓகேங்களா? அடுத்து நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. ஓகேங்களா? மீது எதுவுமே வராது. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? என்ன வரும் அப்படின்னா கண்டு அறி. கண்டறினா என்ன? கண்டு அறி. அடுத்து ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை பிரிச்சு எழுதுறதுனா ரொம்ப ஈஸிங்க. இருக்கிறது இல்லையா, அதை அப்படியே பொறுமையா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓய்வற. ஓகேங்களா? ஓய்வு அற. ஏன் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. இந்த மாதிரி சேர்த்து எழுதணும்னா வேகமா படிங்க. இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும்னா மெதுவா படிங்க. சேர்த்து எழுதணும்னா வேகமா படிங்க. பாருங்க, ஏன் என்று. ஓகேங்களா? ஏன் என்று, ஏன் என்று. ஓகேங்களா? சோ இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து ஔடதம் ஆம். சேர்த்து எழுதுனா என்ன பண்ணணும்? வேகமா படிக்கணும். அப்போ ஔடதமாம். ஓகேங்களா? அப்போ ஔடதமாம். சேர்த்து எழுதுறதுனா என்ன பண்ணணும்? வேகமா படிக்கணும். பிரிச்சு எழுதுறதுனா மெதுவா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து எதிர்ச்சொல்லை பொறுத்துக. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அணுகு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா விலகு. ஓகேங்களா? எதிர்ச்சொல் அணுகு, விலகு. அடுத்து ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய். ஓகேங்களா? சோ எதிர்ச்சொல் தான் நம்ம எடுத்து எழுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து அறிவியலால் ஆள்வோம். ஓகேங்களா? சோ நுட்பமாக சிந்தித்து, ஒரே நிமிஷம் இருங்க. கணியனின் நண்பன். ஓகேங்களா? சோ இதுக்கு தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா கணியனின் நண்பன். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன? நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. தானே இயங்கும் எந்திரம் பேர் என்ன? தானியங்கி. அடுத்து நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நின்று இருந்த.
ஓகேங்களா. தனி பிரிச்சு எழுதுறதுன்னா என்ன பண்ணணும், மெதுவா படிக்கணும். நின்று இருந்த, நின்று இருந்த. ஓகேங்களா. அடுத்து அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம்னு வரும். ஓகேங்களா. ஆ கூட்டல் உருவம். அடுத்து மருத்துவம் கூட்டல் துறை, சேர்த்து படிச்சா என்ன ஆகும், மருத்துவத்துறை, இத்து வரும். ஓகேங்களா. அந்த இம் வந்து விகுதி கெட்டு போய் இத்து வந்து சேர்ந்து. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. செயல் இலக்க சேர்த்து எழுதும் போது என்ன பண்ணணும், வேகமா படிக்கணும். அப்போ செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல், நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன, உங்களுக்கு சேர்த்தல். ஓகேங்களா. அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல், எளிது அப்படின்னா எளிதா கிடைக்குது அப்படின்னா என்ன எதிர்ச்சொல், அரிது. ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட இடங்கள், மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை. ஓகேங்களா. சோ மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்ன, எந்திரங்கள். எதுக்கு எடுத்தாலும் இப்ப மிஷின் தான் இல்லையா, சோ எந்திரங்கள். அடுத்து தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு. ஓகேங்களா. சோ தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு பாத்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு யாருக்கு இருக்கும், எந்திர மனிதர்களுக்கு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர். ஓகேங்களா. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா டியூப் ப்ளூ. ஓகேங்களா. டியூப் ப்ளூ. அடுத்து சோபியா ரோபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. ஓகேங்களா. சோபியா அப்படிங்கிற அந்த ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. இதெல்லாமே கொஸ்டின்ல கேட்டது. ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சொற்கள் அமைத்து எழுதுக தேவையில்ல. அடுத்து பாருங்க, மாணவர்கள் மூதுரை. ஓகேங்களா. சோ மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஓகேங்களா. சோ மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும், பிழை இல்லாமல் கற்கணும். ஓகேங்களா. அடுத்து இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து, இடமெல்லாம், இடம் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு அற. மாசுன்னா என்னது, உங்களுக்கு குற்றம் பிழை இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. சோ மாசு அற, மாசு இல்லாம படிக்கணும். அடுத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகேங்களா. சோ குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். ஓகேங்களா. அடுத்து சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். ஓகேங்களா. சோ சிறப்புடையார். அடுத்து பாருங்க, துன்பம் வெல்லும் கல்வி. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கை பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். சேரும்போது என்ன ஆகும், அந்த இப் அப்படிங்கிற அந்த தோன்றல் நடக்கும். ஓகேங்களா. மானம் கூட்டல் இல்லா, சேர்த்து படிக்கணும் இல்லையா, மானம் இல்லா. ஓகேங்களா. இந்த இம்மும் இவும் சேர்ந்துரும், அப்ப என்ன ஆகும், மானம் இல்லா. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்து சொற்றொடரில் தேவையில்லை. அடுத்து பாருங்க, கல்விக்கண் திறந்தவர், உரைநடை பகுதி. ஓகேங்களா. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். ஓகேங்களா. சோ பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. ஓகேங்களா. அடுத்து பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி இன்றி. ஓகேங்களா. பசி இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு அறிவு. ஓகேங்களா. சோ என்ன வரும், படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்து காடு கூட்டல் ஆறு, சேர்த்து எழுதுக என்ன வரும், காடு கூட்டல் ஆறு காட்டாறு. ஓகேங்களா. அடுத்து சொற்றொடர் தேவையில்ல. கோடிட்ட இடங்கள் பாருங்க, குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா. சோ என்ன அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சீருடை திட்டத்தை, சீருடை திட்டத்தை.
குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா. அடுத்து காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார். சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யாரு? காமராசர். ஓகேங்களா. சோ காமராசரை கல்விக்கண் திறந்தவர்னு யார் மனதார பாராட்டினார் அப்படின்னா தந்தை பெரியார். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள். ஓகேங்களா. சோ இலக்கண பகுதியில வரும் பாருங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து. ஓகேங்களா. சோ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மெல்லினம் அப்படின்னா என்ன? ஞான நமன. ஓகேங்களா. ஞான நமன. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள். சோ இந்த எழுத்துக்கள் இல்லாத இடம்பெறாத சொல் கேக்குறாங்க. பாருங்க மஞ்சள் இஞ்சு வந்திருக்கா, அப்ப இது வந்து மெல்லின இணை எழுத்து. ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்தான். ஓகேங்களா. சோ இதுவும் இணை எழுத்து. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தம்பி, இதுவும் இணை எழுத்து. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல கண்ணில், இதுவும் இணை எழுத்து தான். ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா எது வரல அப்படின்னா, எது வந்து பழைய புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சோ அதுதான் வரும். ஓகேங்களா. சோ மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் பாத்தீங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க தவறான சொல்லை வட்டம் எடுக்க. ஓகேங்களா. சோ தவறான சொல் இதுல என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க கண்டான், நண்டு, வண்டு இது எல்லாமே சரியா இருக்கு. வென்றான், இந்த ரா வராது, இந்த ரா வரும். ஓகேங்களா. சோ வென்றான். ஓகேங்களா. வென்றான் இதுதான் கரெக்ட். அப்ப இது தப்பா இருக்கு. அடுத்து பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தன்னகரம் வராது, உங்களுக்கு ரன்னகரம் வரும். தென்றல். ஓகேங்களா. அடுத்து கண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னகரம் வரும். நன்றி ரீ உங்களுக்கு மாறி வரும். மண்டபம் தன்னகரம் வரும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஓகேங்களா. சோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. சோ பாருங்க காமராசர் பிறந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள். ஓகேங்களா. சோ காமராசர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் வரும். ஓகேங்களா. சோ இது வந்து ஜூலை 15. ஓகேங்களா. அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். ஓகேங்களா. சோ ஆசிரியர் நாள். இது பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5. அடுத்து அப்துல் கலாம் பிறந்த நாள். ஓகேங்களா. சோ அப்துல் கலாம் பிறந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாணவர்கள் நாள். ஓகேங்களா. சோ இது 3. அடுத்து விவேகானந்தர் பிறந்த நாள். விவேகானந்தர் பிறந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தேசிய இளைஞர் நாள். அடுத்து ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நாள். ஓகேங்களா. சோ இந்த நாள் எல்லாமே ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான கேள்வி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. சோ காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள். ஓகேங்களா. சோ காமராசரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சிறுவன் சிறுமி. ஓகேங்களா. சோ சிறுவன் சிறுமி. அடுத்து இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது. ஓகேங்களா. சோ நேர்மை பண்பு. அடுத்து மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேங்களா. காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தார்கள் அப்படின்னா பணம் கட்டுவது. ஓகேங்களா. சோ தேர்வுக்கு பணம் கட்டுவதற்கு காமராசரிடம் உதவி கேட்டு வந்தனர். ஓகேங்களா. சோ இந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கேன் பாருங்க. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூற முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வராங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதைனா என்ன, பற்றுச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேங்களா. சோ இந்த இதுல இருந்துதான் இந்த கேள்விகள் நாளும் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஆசாரக்கோவை. ஓகேங்களா. சோ பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். ஓகேங்களா. சோ பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன்.
ஓகேங்களா. அடுத்து பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை எனப்படும். ஓகேங்களா. சோ பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பாத்தீங்க அப்படின்னா பொறை. அடுத்து அறிவு கூட்டல் உடைமை என்னாகும்? அறிவுடைமை. ஓகேங்களா. சோ அறிவுடைமை. அடுத்து இவை எட்டும் வேகமா படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நன்றி அறிதல் ஓகேங்களா. அடுத்து பொறையுடைமை நன்றி அறிதல். அடுத்து பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா. சோ பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. அடுத்து கண்மணியே கண்ணுறங்கு. ஓகேங்களா. சோ பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது பாட்டு இசைத்து. ஓகேங்களா. ஆப்ஷன் சி. அடுத்து கண்ணுறங்கு வாழை இலை. ஓகேங்களா. சோ வாழை இலை. அடுத்து கை அமர்த்தி ஓகேங்களா. சோ சேர்த்து படிக்கும்போது என்ன பண்ணணும்? வேகமா படிக்கணும். அடுத்து உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல். ஓகேங்களா. உதித்த அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா மறைந்த. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, தமிழர் பெருவிழா. ஓகேங்களா. சோ கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். கதிர் முற்றியதும் பாத்தீங்க அப்படின்னா களை எடுத்தல் அறுவடை செய்வர். ஓகேங்களா. சோ கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். ஓகேங்களா. சோ அடுத்து விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் என்ன கட்டுவாங்க? தோரணம் கட்டுவாங்க. ஓகேங்களா. சோ அடுத்து பொங்கல் அன்று. ஓகேங்களா. அடுத்து போகி பண்டிகை. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா போகி பண்டிகை. ஓகேங்களா. சேரும்போது அந்த தோன்றல் நிகழும். ஓகேங்களா. அடுத்து பழையன கழிதலும். ஓகேங்களா. சோ புதிய இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புதியன புகுதலும். ஓகேங்களா. சோ பழையன கழிதலும் புதியன புகுதலும். அடுத்து பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டு போன மரத்தை காண்பது என்ன தரும்? ஓகேங்களா. சோ இன்பம் அதுக்கு இணையா வரும் துன்பம். ஓகேங்களா. சோ பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது பாத்தீங்க அப்படின்னா மயங்கொலிகள். ஓகேங்களா. சோ மயங்கொலிகள் இலக்கண இது. ஓகேங்களா. சோ பாருங்க, சிரம் என்பது. ஓகேங்களா. சோ தலை இது பாத்தீங்க அப்படின்னா சிரம் என்பது தலை. ஓகேங்களா. இலைக்கு வேறு பேர் பாத்தீங்க அப்படின்னா தலை. ஓகேங்களா. சோ சிறப்பு லகரம். அடுத்து வண்டி இழுப்பது காலை. ஓகேங்களா. அடுத்து கடலுக்கு வேறு பெயர் பாத்தீங்க அப்படின்னா பறவை. இந்தரா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பறக்கிறது எல்லாமே பறவை வரும் இல்லையா, அது வந்துடும். இது பாத்தீங்க அப்படின்னா பகல் பொழுதுன்னு வந்துடும். ஓகேங்களா. அடுத்து பறவை வானில் பறந்தது, இதுதான் வரும், இந்தரா வரும். ஓகேங்களா. சோ அடுத்து கதவை மெல்ல திறந்தான், அதுவும் இந்தரா தான். அடுத்து பூ மனம் வீசும். மனம் தன்னகரம், ரன்னகரம் வராது. ஓகேங்களா. சோ ரன்னகரம் போட்டா உள்ளம் அப்படிங்கிறது வந்துடும். அடுத்து புலியின் டேஸ் சிவந்து காணப்படும் கண். ஓகேங்களா. தன்னகரம். அடுத்து குழந்தைகள் டேஸ் விளையாடினர். குழந்தைகள் பந்து விளையாடினர், இந்து. ஓகேங்களா. அடுத்து வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர், கோலம் போட்டனர். ஓகேங்களா. சோ அந்த மயங்கொலினாலே ஒரே மாதிரி உச்சரிக்கிற மாதிரி வரும், ஆனா பொருள் வந்து உங்களுக்கு வேறுபடும். ஓகேங்களா. சோ அதை பார்த்துதான் எழுதணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. ஓகேங்களா. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. பாத்தீங்க அப்படின்னா இந்த இன் வராது. பாத்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில். ஓகேங்களா. மலர்கள் மனம், இந்தனா வராது, மனம். அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர். ஓகேங்களா. சோ தேர் திருவிழாவிற்கு, இந்த இடத்துல லா உங்களுக்கு திருவிழா அப்படிங்கும் போது சிறப்பு லகரம் வந்துடும். சென்றனர் உங்களுக்கு ரன்னகரம் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து வாழைப்பழம். பழம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு லகரம் வரும். உடலுக்கு மிகவும் நல்லது, இந்த இடத்துல அந்த லாவே தான் வரும். ஓகேங்களா. சோ லட்டுலான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து பாருங்க, இது பாத்தீங்கன்னா திருக்குறள். சோ விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விருந்தினரோட முகம் பாத்தீங்க அப்படின்னா எப்ப மாறும் அப்படின்னா நம் முகம் மாறினால். ஓகேங்களா. சோ நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். அதுக்கு வந்து ஓமையா என்ன மலர சொல்லியிருப்பாரு? ஓகேங்களா. சோ அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து
நிலையான செல்வம். ஓகேங்களா? சோ நிலையான செல்வம் என்னது? ஊக்கம். அடுத்து ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேங்களா? சோ ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதுனா என்ன பண்ணணும்? பொறுமையா அதை படிக்கணும். பொருள் உடைமை, பொருள் உடைமை. ஓகேங்களா? அடுத்து உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்ன வரும்? உள்ளுவதெல்லாம். அடுத்து பயன் இலா. ஓகேங்களா? சோ பயனிலா. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. சோ நானிலம் படைத்த. ஓகேங்களா? சோ போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் பாத்தீங்க அப்படின்னா போர்க்களத்தில் என்ன வெளிப்படணும்? வீரம். அடுத்து கல் எடுத்து. ஓகேங்களா? சோ பிரித்து எழுதணும். கல் எடுத்து அப்படிங்கிறது கல் எடுத்து. நானிலம். ஓகேங்களா? சோ நானிலம் பாத்தீங்கன்னா நானிலம்னு பிரிக்க கூடாது. இந்த மாதிரி பிரிக்க கூடாது. நான்கு நிலம். நானிலம் எதை குறிக்குது? நான்கு நிலம். அடுத்து நாடு என்ற. நாடென்ற. ஓகேங்களா? நாடென்ற. களம் ஏரி. ஓகேங்களா? சோ களம் ஏரி. களம் ஏரி, களம் ஏரி. அடுத்து பாருங்க. அடுத்து கடலோடு விளையாடு. ஓகேங்களா? சோ கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ கதிர்ச்சுடல், கதிர்ச்சுடர். ஓகேங்களா? சோ என்ன ஆகும்? கதிர் கூட்டல் சுடல், சுடர். மூச்சடக்கி. ஓகேங்களா? சோ மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை வானம் சேர்த்து எழுத கிடைப்பது பாத்தீங்க அப்படின்னா பெருவானம். சேர்த்து எழுதும் போது மை விகுதி கெட்டு போயிடும். ஓகேங்களா? சோ என்ன ஆகும்? பெருவானம். அடுத்து அடிக்கும் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கும் அலை. ஓகேங்களா? சோ சேர்த்து எழுதணும் அப்படின்னா அடிக்கும் அலை. அடுத்து பாருங்க சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? சோ விடி வெள்ளி பாத்தீங்க அப்படின்னா விளக்கு. மணல் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு மெத்தை. புயல் பாத்தீங்க அப்படின்னா ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வு. ஓகேங்களா? சோ இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இது பிரிச்சு எழுதியிருக்கோம். சோ விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு, மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படின்னா போர்வை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வளரும் வளரும் வணிகம். ஓகேங்களா? சோ வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர். ஓகேங்களா? சோ வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர். ஓகேங்களா? சோ வணிகம் கூட்டல் சாத்து என்னாகும்? வணிக சாத்து, வணிக சாத்து. ஓகேங்களா? அடுத்து பண்டம் கூட்டல் மாற்று என்னாகும்? பண்ட மாற்று. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாத்தீங்க அப்படின்னா மின் கூட்டல் அணு. ஓகேங்களா? விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. ஓகேங்களா? விரிவடைந்த என்னாகும்? விரிவு கூட்டல் அடைந்த. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சரியான விடை. இது பாத்தீங்கன்னா சுட்டெழுத்து வினா எழுத்து இருக்கு இல்லையா? அந்த இலக்கண பகுதி வந்துடும். ஓகேங்களா? என் வீடு அங்கே உள்ளது, அது வராது. ஓகேங்களா? தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது? யார் அவர் தெரியுமா? உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? ஓகேங்களா? சோ அதை படிச்சாலே என்ன அந்த வார்த்தை சுட்டெழுத்து என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க டேர்ம் 3. ஓகேங்களா? சோ டேர்ம் 3ல இயல் 1. ஓகேங்களா? சோ புதுமைகள் செய்யும் தேசம். இதுல பாரதம் அன்றைய நாற்றங்கால். ஓகேங்களா? பாரதம் அன்றைய நாற்றங்கால். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல். ஓகேங்களா? சோ தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு கவிஞர் எதை சொல்றாரு அப்படின்னா திருக்குறளை சொல்றார். ஓகேங்களா? காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் பாத்தீங்க அப்படின்னா காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது. ஓகேங்களா? சோ கலைக்கூடமாக காட்சி தருவது பாத்தீங்க அப்படின்னா சிற்பக்கூடம். நூல் ஆடை பிரித்தெழுதுனா என்ன? நூல் ஆடை அப்படிங்கிறது பிரித்தெழுதுனா நூல் கூட்டல் ஆடை. அடுத்து எதிர் ஒலிக்க சேர்த்து எழுதணும் அப்படின்னா எதிர் ஒலிக்க. ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் காந்தி. ஓகேங்களா? சோ காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். ஓகேங்களா? காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் பாத்தீங்க அப்படின்னா மதுரை. அடுத்து காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார். ஓகேங்களா? சோ யாரோட அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் விரும்பினார் அப்படின்னா உவே சுவாமிநாதர். ஓகேங்களா? சோ உவே சா. அடுத்து பொறுத்துக. ஓகேங்களா? சோ பொறுத்துக பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வரும் பாருங்க. இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம், ஓகேங்களா, அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். ஓகேங்களா? சோ இலக்கிய மாநாடு சென்னை, தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜியு போப். அடுத்து பாருங்க, நால்வகை சொற்கள் இலக்கண பகுதி. ஓகேங்களா? சோ படித்தால் ஐ மற்று கு. இந்த இடத்துல என்ன கேக்குறாங்க அப்படின்னா சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஐ மற்று கு இது எல்லாமே இருக்கு இல்லையா? சோ இதுல படித்தால் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முற்றாக வந்திருக்கு இல்லையா? சோ அப்ப இதுதான். ஓகேங்களா? அடுத்து மதுரை கால் சித்திரை ஓடினான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மதுரை கால் சித்திரை ஓடினான் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஓடினான் வரும். ஓகேங்களா? அடுத்து சென்றால் வந்த சித்திரை நடந்த. ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சென்றால் வந்த சித்திரை. சித்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்து மா ஐ மற்று. ஓகேங்களா? இந்த இடத்துல ஐ மற்று இது எல்லாமே இடைச்சொற்கள். மா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிச்சொல் வரும். ஓகேங்களா? அப்ப இடைச்சொற்கள் வந்தா உரிச்சொல் கலந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் வினைச்சொற்களுக்கு பெயர் சொல் கலந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எது வந்து மாத்தி வந்திருக்கோ அந்த இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சோ பராபர கண். ஓகேங்களா? சோ தம் கூட்டல் உயிர் என்னாகும்? தம் உயிர், தம் உயிர். அடுத்து இன்புற்று இருக்க, இன்புற்று இருக்க. ஓகேங்களா? சோ இன்புற்று இருக்க அப்படிங்கிறது இன்புற்று இருக்க. தான் என்று, தான் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பு. ஓகேங்களா? சுறுசுறுப்பு. அடுத்து பாருங்க, நீங்கள் நல்லவர். ஓகேங்களா? சோ பரிசு பெறும்போது நம் மனநிலைமை டேஸ் ஆக இருக்கும். பரிசு பெறும்போது நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பசிப்பினி போக்கிய பாவை. ஓகேங்களா? சோ பசிப்பினி போக்கிய பாவை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு. ஓகேங்களா? சோ மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு பாத்தீங்க அப்படின்னா மணிபல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் பாத்தீங்க அப்படின்னா ஆதிரை. ஓகேங்களா? சோ ஆதிரை கையால தான் அந்த அமுத சுரபியில உணவு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பெயர் சொல். ஓகேங்களா? இடுகுறி பெயரை வட்டமிடுக. ஓகேங்களா? சோ இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படிங்கறத பார்த்திருப்போம் இல்லையா? சோ இடுகுறி அப்படின்னா காரணம் இல்லாம ஒரு சிலதுக்கு வந்து பெயரிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நம்மளோட முன்னோர்கள் வந்து இட்டு வழங்கியிருப்பாங்க, அதுக்கு பேர் இடுகுறி பெயர். காரண பெயர் அப்படின்னா காரணம் கருதி அதுக்கு வந்து பெயர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இடுகுறி பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பறப்பது எல்லாமே பறவை, 3 கால் இருக்கிறதால அது முக்காலி, மரத்தை கொத்துவதால் மரங்கொத்தி. அப்ப மண் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இடுகுறி பெயர். அடுத்து காரண பெயர் பாத்தீங்க அப்படின்னா காரணம் கருதி வச்சிருப்பாங்க. சோ வளையல், வளைந்து இருப்பதனால் அது வளையல். ஓகேங்களா? சோ அணிகலன்ல வரும். மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடுகுறி பெயர்னு வரும். அப்ப வளையல் தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறிலையும் காரணத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா பொது பெயர் சிறப்பு பெயர்னு 2ஆ இருக்கும். பொது பெயர் அப்படின்னா பாத்தீங்கன்னா பொதுவா இருக்க ஒரு கூட்டத்தை ஒரே சொல் வச்சு கூப்பிடுறதுதான் வந்து பொது பெயர். சிறப்பு பெயர் அப்படின்னா ஒன்ன மட்டும் சிறப்பித்து கூறுறதுக்காக பெயர் வைக்கிறது தான் சிறப்பு பெயர். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல
வாழை அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். மரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடுகுறி பொது பெயர்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு மரத்தை மட்டும் சொல்லி இருக்கிறதால இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க திருக்குறள். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஓகேங்களா? சோ ஏழைகளுக்கு உதவி செய்வதே பாத்தீங்க அப்படின்னா ஈகை ஆகும். அடுத்து பிற உயிர்களின் டேஸ் கண்டு வருந்துவதே அறிவின் பண்பாகும். ஓகேங்களா? பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். ஓகேங்களா? அடுத்து உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஓகேங்களா? உள்ளத்தில் என்ன இல்லாம இருக்கணும் அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஓகேங்களா? சோ புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா ஆசிய ஜோதி. அடுத்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாரு? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்து ஒருவர் செய்யக்கூடாதது. ஓகேங்களா? சோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தீவினை செய்யக்கூடாது. ஓகேங்களா? சோ பிறருக்கு நல்வினை தான் செய்யணும், தீவினை செய்யக்கூடாது. அடுத்து எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது ஆகும். எளிதாகும் என்ன ஆகும்? எளிது ஆகும் அப்படின்னு பிரியும். அடுத்து பாலை எல்லாம் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? அடுத்து இனிமை கூட்டல் உயிர் என்னாகும்? இனிமை கூட்டல் உயிர் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா மை விகுதி கெட்டு போயிரும் சொன்னேன் இல்லையா? சோ மை விகுதி கெட்டு போயிரும், இனி கூட்டல் உயிர்னு ஆகும். அப்போ தன்னொற்று இரட்டும், அந்த ஒற்று இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இரட்டும். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா இன்னுயிர் அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அடுத்து மலை கூட்டல் எல்லாம் எல்லாம். ஓகேங்களா? சோ அப்ப மலை எல்லாம், மலை கூட்டல் எல்லாம்னா மலை எல்லாம். இந்த இடத்துல எல்லாம் தான் வந்திருக்கு இல்லையா, அப்ப மலை எல்லாம். அடுத்து பாருங்க, அடுத்து மனித நேயம் உரைநடை பகுதி. ஓகேங்களா? சோ எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். ஓகேங்களா? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் பாத்தீங்க அப்படின்னா மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் டேஸ் காட்டியவர் வள்ளலார். ஓகேங்களா? சோ தன்னோட பொருளை கவர்ந்தவங்க கிட்டையும் அன்பு காட்டினவர் தான் வள்ளலார். ஓகேங்களா? அன்னை தெரசாவிற்கு டேஸ்கான நோபல் பரிசு கிடைத்தது. அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம். ஓகேங்களா? சோ கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம். ஓகேங்களா? சோ குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளலார். ஓகேங்களா? சோ வள்ளலார் பாத்தீங்க அப்படின்னா பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா பாத்தீங்க அப்படின்னா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஓகேங்களா? சோ இது வந்து கடைசி லெசன். ஓகேங்களா? சோ டேர்ம் 3ல 3rd லெசன் முடிஞ்சுது. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 6th புக் நியூ புக்ல இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும். சோ புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ இதை ரிவிஷன் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சோ அடுத்த நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 7th புக் எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? சோ 7th புக் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ல ஸோ புக் பேக் கொஸ்டின் என்னென்ன இருக்கோ அதுக்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு பாத்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நிறைய பேர் இதனால பலனடையலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.